மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தங்களை தெய்வங்களாக அலங்கரித்துக் கொள்ள மீனாட்சி அம்மன், கருப்பசாமி மற்றும் முருகன் ஆகிய தெய்வங்களின் ஆடைகளை ஆர்வமாக வாங்கி வருகின்றனர். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வு வரும் மே 1ஆம் தேதி காலை 5:35 மணி முதல் 5:55 மணிக்குள் நடைபெற உள்ளது. அதாவது முதல்ல இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு ஒரு தண்ணி பீச்சர் ஒரு பெரிய திருவிழாவாக நினச்சி ஒரு வீட்டுக்கு 10 பேர் பீச்சுறாங்க. அதனால ஆனந்தமாக அது ஒரு சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய திருவிழா. இது மதுரையில் அழகர் திருவிழானா அழகர் கோயிலில் அழகர் திருவிழா, இது மதுரை மீனாட்சி கல்யாணம். கல்யாணத்துக்கு கூட பிறந்த அன்னை வருகை தான் இந்த அழகர் இறங்குறது. மதுரை மீனாட்சி திருவிழாவுக்கு அன்னை வர்றாரு. அன்னை அவர் அழைப்பு கொடுக்கலைங்கிறதுக்காண்டி கொஞ்சம் கோவிச்சுக்கிட்டு வைகை ஆற்றோடு நின்றார். அப்போ அந்த அழகர் கோயிலிருந்து பெறப்பட்டு வரக்கூடிய மக்கள் பூரா சந்தோஷமாக அவர் பின்னாடி வர்றாங்க. வைகையார் வந்தோன்னே நிப்பாடுறாரு. அழைப்புள்ள என்னை இல்லாமல் என் தங்கச்சிக்கு தாலி கட்டிடுறாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு கோப உணர்ச்சியோடு இருக்கார். அப்போ மதுரை மக்கள் என்ன செய்கிறாங்க, நம்ம பெருமாளையா கோச்சிக்கிட்டாரு, வெயில் பயங்கரமாக அடிக்குது, அவரை குளிர வச்சு கூட்டி வரணும்னு சொல்லி தான் தண்ணி பீச்சு உடைகள்னு போடுறது.